இது வந்து காட்டு சீனி மிளகாய். இது சுடுறதுக்காக காட்டுப்புளி நல்லா உரப்பா இருக்கு. மொட்டைக்கோசு பொரியல், காட்டுப்புளி ரசம். இந்த மொட்டைக்கோசுக்கு வந்து இப்போ ஒன்றும் போடுறதில்ல. வெறும் உப்பு மிளகாய் அவ்வளோதான். அதோட ஜம்முன்னு வச்சுக்கோ. காட்டுப்புளி ரசம், காட்டு தக்காளி. புளி ரொம்ப கடுசாக இருக்க மாட்டேங்குதாயா? ரசம் எனக்கு கப்பல் வச்சிடையா, நான் 6 கடைசியில் ஊற்றிக்கிறேன். என்னப்பா நெத்திக்கட்டு மேடா இருக்குது? உங்களுக்கு 80 வயசாச்சா? 80 வயசுலலாம் நாங்கள்லாம் உயிரோடு இருப்போமான்னு தெரியல. ஆமாம், நாங்கள் செத்த இடமெல்லாம் புல் முளைக்க, புல் மட்டும் இல்லை மரமட்டையே முளைச்சி போயிடும். 80 வயசில் 6 கிலோமீட்ரு போய் இந்த தடி ஊனிட்டு போய் தண்ணி கொண்டு வரையாப்பா. பெரிய விஷயமாப்பா. அங்கெல்லாம் உயிரோடு இருப்போமான்னு தெரியல 80 வயசில். பார்த்து போங்க, வலிக்கு வலி கொட்டு போதும். எங்களுக்கு தான் வலி கொடு மாட்டேங்குது. தண்ணிக்கு அந்த ஆலாத்தி மடுவே போகணும். அதான் அதான் முந்தானத்து போய் அக்காவோட போய் பார்த்துட்டு வந்தேன். சுத்தமாக 6 கிலோமீட்டர் வருது போயிட்டு வரேன். நாங்கள் எடுக்க முடியாது. இந்த தடி போட்டு எடுக்கிறியாப்பா? நீங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் எந்த ஊர்? நீங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் எந்த ஊர்? அங்குதான் அந்த தொட்டியா? உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? என்ன பொண்ணா பையனா? பிள்ளை எங்கே இருக்குது? ஊரில் கட்டி கொடுத்துக்குதா? பேரம்பேத்தியெல்லாம் எடுத்துருப்பீங்க. அப்படியே அப்பா. ஓட்டெல்லாம் எந்த கட்சிக்கு போடுறீங்க? ஓட்டு போன எலெக்ஷனில் எந்த கட்சிக்கு போட்டீங்க? எந்த கட்சி? என்னமோ ஒரு கட்சியா? ஆமாம், நாட்டில் 100 கட்சி இருந்ததுன்னா அப்புறம் என்னமோ ஒரு கட்சி தான். சொல்லுங்க, எந்த கட்சிக்கு போட்டீங்க? யாருக்கு? உதயசூரியனா? உதயசூரியனா ரெட்டலையா? உதயசூரியன் அருமையான கட்சி போ. ஆமாம், நாட்டிலே சிறந்த கட்சி. ஆமாம் ஆமாம். இந்த பஸ்ஸை போடு, கொண்டு குப்பையில் போடு. ஏதோ ஒரு குப்பையில் போடப்பா. என்ன போகுது? அப்புறம் கிழிப்பாங்க. ஒரு 50 வயசு கிழவை 6 கிலோமீட்டர் போட்டு தண்ணி எடுக்கிறானே இந்த ஓட்டுக்காருக்கு வர வரதேசிகளுக்கு. கொஞ்சமாவது நினப்பு இருக்குதா? ஆனால் கரெக்டாக வருவானுங்க. ஒரு வெள்ளையும் சொல்லியுமா எலெக்ஷன் வந்தோடனே இன்னொன்று 30 நாள் என்னமோ இருக்க மாட்டேங்குது. அதுக்கு போடு, எங்களுக்கு போடு, எங்களுக்கு போட்டுட்டு வருவானுங்க. ஒரு வேடம் தண்ணிக்கு வழி பண்ண மாட்டானுங்க நாய்க்கு. ஒரு வயசான இத்தனை குடி இருக்குது இங்கே, ஒரு 18-30 குடி இருக்குது. அதுக்கு ஒரு தண்ணி சௌகரியத்தை பண்ணி கொடுக்கலாம், ஒரு மின்சார வசதி ஏற்படுத்தி கொடுக்கலாம். அட அத்தியாவசிய தேவைகள் இல்லாத நாடு என்னையா நாடு? வெங்காயம் அட இத்தனை மக்கா முறையான ரேஷனுக்கு வழி இல்லாத, கரண்ட் வசதி இல்லாத, தண்ணி வசதி இல்லாத இத்தனை சீரழிவுக்கு உள்ளாயிட்டு இருக்கிறாங்களே. ஒரு சாதாரண மனுஷனுக்கு இருக்கிற அக்கறை கூட
கோடி கோடியாக கொள்ளையடி சம்பாதிக்கிற அரசியல்வாதிக்கு ஒருத்தரும் கோல் இல்லாத வச்சேன். அதானே என்ன ஐயா நாடு நாசமாக போச்சு. அதானே தண்ணி இல்லை கேட்டால் எவனையே போடுறான் ரோடு வசதி இல்லை அப்படி கேட்க வேண்டியது. எத்தனை வீடு இங்கே இருக்கிறான், எனக்கு என்ன வசதி பண்ணி கொடுக்குறீங்க? ஓட்டுக்காரங்கிட்ட கேட்கணும்ல, கேட்கணும். அவனை ஒரு 2000 கூட 500 600 ஓட்டுக்கு எவ்வளோ வாங்கினீங்க போன வருஷம்? ஓட்டுக்கு எவ்வளோ வாங்கினீங்க? ஓட்டுக்கு அங்கே என்ன கொடுக்குறாங்கலாம் எவ்வளவு? ஒரு 1000 ரூபா கொடுத்தாங்க. 1000 ரூபாட்டு எங்கள் அப்பா யார் டிஎம்கேவா? டிஎம்காரன் 1000 ரூபா கொடுத்துருக்கான். ரத்தல்காரன் எவ்வளோ கொடுத்தா? எனக்கு பொண்ணு ஒரு 600 கொடுத்துருப்பான். பிஜேபிக்கார ஒரு 300 கொடுத்துருப்பான். 200 300 கொடுத்துருப்பான். அப்படித்தான். சீமான் எவ்வளோ கொடுத்தான்? கொடுக்கல, அந்த ஆள் கொடுக்கல பாபா. சீமான் கொடுக்கல. ஆமாம், அந்த 3 கட்சிக்காரன் கொடுத்துருக்குறானுங்க. மொத்தமாக ஒரு 2000 வசூல் போச்சு. ஒரு போண்டா டீ வாங்கி கொடுத்தாலும் ஒரு பிரியாணி குவாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்தா போட்டு எரிஞ்சிட்டு வர வேண்டியதை குத்துற ஏதோ ஒன்றும் எவ்வளோ எச்சா கொடுக்குறானோ அதில் குத்து. அப்புறம் தண்ணிக்கு வந்து அப்புறம் இங்கே பொச்சனாக்க வேண்டியதான். அப்படி விற்று போட்டு வந்து ஓட்டை விற்று போட்டு வந்து தண்ணிக்கு வந்து அப்புறம் மல்லம் மட்டும்தான் குடிக்கணும். படுகை வந்துட்டுமா? காசை வாங்கிட்டு ஓட்ட போட்டா அப்புறம் அவன்கிட்ட போய் தண்ணி கூடு, கரண்ட்டை கூடு, காட்டுக்கு தரத்தை கூடு, கந்தாயத்தை ரத்து பண்ணு, பட்டா கூடு, வீடு கட்டி கொடு அப்படின்னு கேட்டால் அவன் கொடுப்பானா? மயர கொடுப்பான். ஓட்டுக்கே 2000 வாங்கிட்டு இல்லை அப்புறம் உனக்கு கேடு போங்கடா அப்படின்பா. இன்னொரு மாதம் மழை வரலன்னு இதுவும் போச்சு. ஏன் தங்க விலை? தண்ணி கொஞ்சம் சுத்தமாக தான் இருக்க மாட்டேங்குது. எங்கய்யா வடி இருக்குதா? நிஜமாக இந்த கொடுமையெல்லாம் நல்ல ஒரு அரசியல்வாதி கண்ணில், நல்ல ஒரு அதிகாரி கண்ணில் வடாதா? நானும் பதிவு பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். ஒரு நாயும் கேட்பார் இல்லை, எல்லாம் பார்ப்பானுங்க, போன கண்ணம் போட்டு மாதிரி முடிக்குவானுங்க. ஒரு குடம் தண்ணிக்கு ஒரு 80 வயசு கிழவை தான் குடிக்கிறது ஒரு சொம்பு. ஆடு மாடுகளுக்கு அதுக்கு தண்ணி இல்லைன்னு 80 வயசு கிழவை நாளைக்கு சாக போகிற கிழமை இப்படி தண்ணி சமைக்கிற அப்படியே. அதுக்கு ஒரு கேப்பார் உண்டா? இந்த 4 நாள் எல்லா கட்சிக்காரனும் வருவான் பாரு. ஓட்டுக்கெல்லாம் பணம் வாங்காதேப்பா. ஆமாம், அதுக்கு 4 டிமெட் குழந்தை வாங்கி தின்னுட்டு சேர்த்து போகலாம். என்ன எந்த தாயாளி கொடுத்தாலும் ஓட்டுக்கு மட்டும் பணம் வாங்காதேப்பா. மூஞ்சி எடுத்து காரி துப்பப்பா. 2000 ரூபாய் வாங்கிட்டு 5 வருஷத்துக்கு நம்ம அடமானம் வச்சிடறோம் நம்ம நாட்டை. கண்ட நாய்களுக்கு 5 வருஷத்துக்கு நம்ம அடமானம் வைக்கிறோம் வெறும் 2000 ரூபாய்க்கு. யோசனை பண்ணி பார். நம்மளுக்கு 2000 ரூபாய்க்கு கொடுத்து போட்டு அவன் 2000 கோடி கொள்ள வைப்பான் மொத்தம். 5 வருஷம் அடமானம் வச்சுமா 2000 ரூபாய்க்கு. அந்த 2000 ரூபாய் எத்தனை நாளைக்கு ஆகும்? ஆமாம், ஒரு கோட்டரும் ஒரு கோடி பிரியாணின்னு ஒரு 2.5 மணி நேரத்துக்கு செல்லுபடி ஆகாது. ஆனால் ஒரு கோட்டரும் ஒரு கோடி பிரியாணின்னு அவனுக்கு 2.5 வருஷம் அவனுக்கிட்ட நம்ம நாடு நாசம் போகும். தடவை வந்தானுங்கன்னா இப்போ 500 கொடுக்குற 1000 கொடுக்குறேன்னா எடுத்து மூஞ்சியில் வீசப்பா.
என்ன அது அப்படித்தான் வீசுங்க. செருப்பில் பிய்யோட்ட வச்சு என்ன ஆ செருப்பில் பிய்யை தொட்டு ஆ அந்த பிய்யில் அவன் வீசுகிறான் பாரு பணத்தை, ஆ அதில் தொட்டு அப்படி எடுத்து மூஞ்சில் வீசு. ஆ தான். ஆ இல்லை இல்லை. அவன் தான் மனுஷன். ஆ எப்படி பாருங்க. பார்த்து பார்த்து ஏறப்பா, கீழே கீழே விழுந்துடாத. உனக்கு தூக்கிட்டு போகிறதுக்கோ எனக்கு ஒன்றும் ஆம்புலன்ஸ் வசதி இல்லை. கட்டில் வச்சு அதை கட்டில் உன்னை போட்டு அதை தூக்குறதுக்கு 4 பேர் வேணும். நான் ஒருத்தன் தான் இருக்கிறப்ப திருமல் வருது. என்ன சோறு வீட்டில்? என்ன சோறு? என்ன சோறு ஆக்கிக்கிறே? சரி பேசிகிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு கிளப்புவாங்க. இப்படி போங்க. இப்போதான் அரிசி போட்டுக்குதா? சாரு புத்தனியா? அவரை கொட்டை புத்தனியா பருப்பா? சூப்பர் போ. கிளம்ப ஒரு குடம் தண்ணிக்கு இத்தனை தூரம் நடந்தா அது என்ன ஒரு இந்த தண்ணி நாடா? வெளிநாட்டுக்காரனை பார்த்துக்க சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும் ஐயா. ஆமாம், அந்த நாட்டோட பிரஜை அந்த குடியுரிமை வாங்கிட்டானா அவன் ஏதாவது நோய் வாய்ப்பட்டாவோ அவனால் டோட்டல் டிசபிலிட்டிம்பாங்க ஆங்கிலத்தில். அதாவது அவனால் உடம்புக்கு முடியாமல் போயிட்டாவோ அவனுக்கு மாதமானா அவனுக்கு தேவையான சம்பளத்தை கொடுத்து அவனோட உணவு தேவைக்கும் பொருளாதார தேவைக்குமே மருத்துவ தேவைக்கும் எல்லாம் செலவு பண்ணி அந்த அந்த குடிமகனை காப்பாற்றுது. இந்த பறைஸ்தாரி நம்மள்ட்ட ஓட்டம் வாங்கிட்டு நம்மகிட்டே சொல்லி தண்ணி நாசமாக போகிறானுங்க. மற்ற நாடுகள்லாம் மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்குதுண்ணா. மக்கள் தான் எல்லாமே. ஆமாம், மக்கள் ஒரு குழந்தைக்கு பிடிச்சி பெத்த அப்பனா அடிச்சு போடுறானா கொண்டு ஜெயில் வைக்கிறான். இங்கே சிறு பிள்ளைகளை ரேப் பண்ணுறானுங்க. கேட்பாரு இல்லை, அவனுக்கு ஒரு தண்டனை கிடையாது. பெத்தப்பனே இப்போ பெத்த பிள்ளை பையங்களை தீனி கையெடுத்து மிரட்டி போட்டானா அப்பனையும் மாமாலையும் கொண்டு போய் ஜெயில் வச்சிருவான். இங்கே ஓடுற ரயிலில் வச்சு கெடுக்கிறான் சிறு பிள்ளைகளை, ஓடுற பஸ்ஸில் வச்சு கெடுக்கிறான். நம்பி இங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு கேப் ஏறுனா காருக்குள்ளேயே வச்சு கெடுக்கிறானுங்க. ஆமாம், தமிழ்நாட்டில் இந்த இந்தியாவில் ஒரு நிமிஷத்துக்கு 45 பிள்ளைங்க கற்பழிக்கப்படுறாங்களாம்மா. இதெல்லாம் போய் எங்கே சொல்லுவேன்? பார்த்தப்போ என்ன நான் வெறுங்காலம் நடக்கிறதுக்கு எனக்கு இந்த எடுமையோடு பயங்கரமாக தெரியுது. நீ எப்படி ஐயா நடப்பேன்? செருப்பு இருக்குதே, செருப்பு வழுக்குமே தான். சரி போ, நான் அதை பற்றி பேசுனா நீங்கள் உனக்கு எதுக்குள்ள அரசியலும் பண்ணுங்க. நான் பண்ணுறதை பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு சேனல் திறக்காதானே நம்ம தட்டுறதை தட்டிகிட்டே இருப்போம். எவனாவது ஒரு நல்ல அதிகாரி நல்ல அரசியல்வாதி இந்த நாட்டுக்கு வரமாட்டான். நான் கக்கன் காமராஜர் மாதிரி, சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி, சேகுவாரா மாதிரி எவனாவது ஒரு அதிகாரி வரமாட்டான். அதானே பார்த்து போகிறப்போ. ஆமாம், உன்னாலே உண்டாகும் ஞாபகங்கள் 1 2 அல்லவே, ஒன்றுக்குள் ஒன்றான நீரலைகள் 2ம் 2 அல்லவே, சித்தன்ன வாசலின் ஓவியமே சிந்தைக்குள் பாய்கின்ற காவியமே. பெரிய மேடப்பா, பத்திரமா போகணும். இங்கே எப்படி எப்போ இந்த வயசில் இப்படி சமைக்கிறேன்?
கண்ணிலே தண்ணி வருதுப்பா. இந்த கண்டாடி மக்கள் வாழ் நாட்டில் ஏசுனா கெட்ட வார்த்தைம்பாங்க. தமிழில் ஏதையா கெட்ட வார்த்தை நல்ல வார்த்தை? தமிழில் கெட்டதுன்னு ஒன்றுமே இல்லை. எங்கள் ஆயா முக்கு சந்தியில் உட்காந்துட்டு குறும்பு பண்ணோம்னா புழுக்க அறுத்து நாய்க்கு போட்டுருவாங்க. அது என்ன கெட்ட வார்த்தையா? கெட்ட வார்த்தை அப்படிங்கிறது எந்த சூழலில் யாருக்காக எங்கே எப்படி பிரயோகிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் சொல்கிற அந்த கெட்ட வார்த்தைங்கிறதுக்கு உண்டான பொருள் மாறுபடுது. இது காட்டு சீனி மிளகாய். அந்த கீழ்கொட்டையில் காய்ச்சதா? நல்ல காரம் இருக்கான்னு நினைச்சு இது சுடு இருக்குது காரம். மஞ்சள் கலர்ல மிளகாயா? அதே சட்டை கலர்லயா? காய் வச்சுக்கிறதுக்கு காட்டுறேன். காய்ச்சல் மஞ்சள் கலர் மிளகாய் எங்க இருக்கு? இதுக்கெல்லாம் உரங்கிற எதுவும் கிடையாது. இங்க அப்புறம் ஆட்டு சீனி வரும். ஆட்டு சாணி தான் காரம் நமக்கு துள்ள வைக்குது. ஆட்டு புழக்க ஆடு சனி கூட வரைக்காது. ஆடு சனி அத்தனை வரும் வரைக்கும் காரம் ஏறுது. செடி சும்மா தூர்கட்டும். பழத்துக்கு மேல இருக்குது அந்த மரத்துல காய்ச்சி புளியா? அடேப்பா காட்டுப்புளி நல்லா உரப்பா இருக்கு. மொட்டைக்கோசு பொரியல், காட்டுப்புளி ரசம் இன்னைக்கு. காரம் பிடிக்கிற கொஞ்சம் போடலாமா? சாம்பார் பொடி போலையா? நல்லா இருக்குமா? போடு, நல்லா இருக்கு. மணி 11 ஆச்சாயா? அப்போ நான் சொன்னது எண்ணெய் வந்துடும். இந்த காய் வந்துடும். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஒரு அரை கம்பி தண்ணி ஊற்று. மணி 11. சோறு வச்சாச்சு? சோறு வந்துருச்சு. அப்புறம் இது எத்தனை நேரமாவது வேகிறது? இது மாதிரி கீழ்கொட்டையில் விளைஞ்சிருந்தது. தக்காளி, கத்திரிக்காய், புளி, அவரை தவறிக்கெல்லாம் கடைக்கெல்லாம் போகிறதில்ல. உப்பு வாங்குறதுக்கு மட்டும்தான் போகிறது. உப்பு வாங்குறதுக்கு மட்டும்தான் போகிறது. இந்த மக்காச்சோளத்தை மட்டும் போட்டு விரைக்காம விட்டுட்டா என்ன நாம 10 ஊருக்கு சோறு வரலாம் ஐயா. என்ன இந்த சாமை, குதிரைவாளி, ராகி, கவுனி அரிசி, காட்டரிசி, இதெல்லாம் அவரை, துவரை, தட்டைக்கொட்டை, பச்சைப்பயிறு எப்படி ஆனதுன்னு அது போக சோத்து நம்மளுக்கு மிச்சமாகும்ல. சோத்துக்கு அடுத்தவங்கிட்ட கையேந்தி ரேஷன் கடைக்கு போக அவசியம் இல்லைல்ல. அந்த காலம் மட்டும் நாமளே பண்ணி நாமளே ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை வளர்த்திட்டோம்னா எந்த நாய்கிட்டையும் நம்ம போக தேவையில்லை, எந்த அரசியல்வாதி நம்மளுக்கு தேவையில்லை. இந்த விஷயம் மழை இல்லை. மழை பெய்ஞ்சிருந்தா இன்னுமே எந்த பொருள் டைம் இருக்குதா? இவனா காரு மழை வரும், அப்புறம் கார் வெள்ளம் பண்ணலாம். மக்காச்சோளத்தை மட்டும் விட்டு தொலையணும். அது என்ன ரேட்டுக்குது? சோத்துக்கு என்ன வேணுமா நம்ம மூட்டை சுற்றி நம்ம பயிர் பண்ணிட்டோம்னா எவங்கிட்டையும் போகணுங்கிற அவசியம் இல்லை. உப்பு வாங்குறதுக்கு மட்டும் நம்ம தூத்துக்குடி போனால் போதும். ஆமாம், உப்பு வாங்குறதுக்கு மட்டும் நம்ம தூத்துக்குடி போனால் போதும். எந்த நாயும் நம்ம நம்ப தேவையில்லை. என்ன இல்லை நம்மக்கிட்ட எல்லாம் கிடச்சி. அவரை, துவரை, தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு, 4 பருப்பு, அப்புறம் ராகி, பச்சைக்கடலை, ராகி, குதிரைவாளி, சாமை, புழுதிக்காட்டு நெல், கவுனி, கம்பு, அப்புறம் இல்ல கம்பு இல்ல கவுனி அரிசி வேறையா? அது வேற. கவுனி அரிசிங்கிறது அது பழுப்பு நேரத்துல இருக்கு. வரு காட்டரிசி கூட சேர்ந்தது. அது சொல்லுவாங்க. அதுக்கு பேர் இருக்குது. இங்க வேற சொல்லுவாங்க. இல்ல கவுனி அரிசி வேற, வரகு, பனி விறகு வேற. பனி விறகு இதெல்லாம் போட்டு பனி விறகுனாலும் மரத்து வைக்கலாட்டம் பண்ணிருப்பாங்க அன்னைக்கு. கரெக்ட். நீங்க சொல்றது அதேதான் கவுனி அரிசின்றீங்க. அதேதான் அது இருந்தது. கிறுக்கு ஒரு 4 மூட்டை நம்ம விளைய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா
வருஷ கணக்கில் நமக்கு சோத்துக்கு தீராது. நம்ம போடல இன்னும் புத்தி தண்ணி ஒன்று தீப்பெட்டி வாங்குறதுக்கு மட்டும் நம்ம கடைக்கு போனால் போதும். எண்ணெய்க்கு எண்ணெய் தான் அதிகமாக பயன்படுத்துறது இல்லையா? 5 லிட்டர் எண்ணெய் வாங்கல எத்தனை நாளைக்கு வருதுங்கிறீங்க? மாசத்துக்கு கொண்டாடல, ஒரு மாசத்துக்கு 2 மாசமே ஆனாலும் ஆயிரும். 5 லிட்டர் எண்ணெய் 2 மாசத்துக்கு வருது உங்களுக்கு. நீங்க ராத்திரி வேணும் சாத்துக்கு செலவுன்ட்டு. ஆமாம், 5 லிட்டர் எண்ணெய் 2 மாதம் வருது நம்மளுக்கு. ஒரு அதுக்கு மேலதான் தேவை. இப்படி நாம அப்படி புடிமானமெல்லாம் வரக்கல சிறுதானியத்தெல்லாம் நம்ம விளைய வச்சு நம்ம சாப்பாட்டுக்கு எடுத்து வச்சுட்டா எந்த சோத்து பிரச்சனையும் இங்கே ஒன்று இருக்குது, இல்லவே இருக்கக்கூடாதா என் நாட்டில். சோத்துக்கெல்லாம் மஞ்சமான கடவுளை பண்ணி தர முதல்ல இருந்தது. இப்போ தான் எல்லாம் ரேஷன் கடைக்கு போகிற உழப்பா இருக்குதுல்ல. இப்போ ரேஷன் கடைக்கு போய் இந்த சோத்தை ஆக்கி தின்னு கண்டுக்குன்னு இந்த ராயவே களியவே மறந்தாச்சு. இந்த மொட்டைக்கோசுக்கு வந்து இப்போ ஒன்றும் போடுறதில்ல. தண்ணி எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை வெங்காயம் மிளகு தாளிச்சு விட்டு மஞ்சள் பொடி கொஞ்சம் சாம்பார் பொடி அவ்வளோதான், வேறு எதுவும் போடுறதில்ல. அது கூட போட்டுக்க மாட்டேன், போட்டு கொஞ்சம் கலர் இருக்கும். உப்பு மிளகாய் தாளிச்சு எடுத்து வச்சிட வேண்டியதான். கசகசன்னு அது இதுவும் போட்டாலே எனக்கு குடிக்கிறது இல்லை. தண்ணி தான் ஊற்றுங்க ஒரு சட்டி நிறைய இப்பெல்லாம் வச்சுருந்து சாட்டி போச்சு நிறைய தண்ணி. அதெல்லாம் ஜம்முன்னு போச்சு. மட்டும் காட்டு புளி ரசம், காட்டு தக்காளி, இதுக்கு அவ்வளோதான். வேறு எதுவும் பொடி கிடையாது, எதுவும் போடுறதில்ல. ரசப்பொடி இல்லையா? ரசப்பொடி இல்லைன்னா வெயில் காட்டு ரசம் வைக்கிறது இல்லையா, தோட்டத்து ரசம் அந்த மாதிரி வச்சு அடி போட்டு வேறு இல்லைன்னா கிடக்கட்டும் எண்ணெய் அவ்வளோதான். புளி ரொம்ப கடுசாக இருக்க மாட்டேங்குதாயா? ஊற்றலாம் தண்ணி, இது வைத்தமா எல்லாத்துக்கும் வேணும், நல்லா வரலாம். காட்டு புளி ரசம், காட்டு தக்காளி, காட்டு புளி ரசம், முட்டைக்கோஸ் பொரியல், ரேஷன் அரிசி சோறு, முட்டைக்கோசு பொரியல், காட்டுப்புளி தக்காளி ரசம். ரூபா ரசத்துக்கு வெங்காயமா? சின்ன வெங்காயம். அப்புறம் வத்தக்கு வெங்காயம் அது எப்படி ரசம் வைக்கிறது? பூண்டு இருக்குது, இது சீரகம் அதெல்லாம் இடிக்கணும். சீரகம் இருக்குதா? பூண்டு சீரகம் மிளகு. சீரகம் நீ குடம்பு கூட அட்டை போயிட்டு கிடக்கும். இங்கே நாங்கள் எங்கன்னா இந்த வறுத்தா வரைக்கும். ஆமாம், போன டைம் சீரகம் கடுகு மிளகு எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். எல்லாம் எங்க சீரகம் கடுகு மிளகு எல்லாமே வாங்கிட்டு வந்தேன் ஒரு அட்டை பாக்ஸில். ஆமாம், என் பொம்பளைக்கு வரைக்கும். ஆமாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் கிடக்குது. மிளகால இல்லை, மிளகு இல்லை, சீரகத்தில் மிளகு, சீரகம் மிளகு 2 சேர்ந்து வாங்கிட்டு வந்தோம். அதுதான் ஒரு வயிற்றுக்கும். ஆமாம் ஆமாம். முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி. சீனி மிளகாய், காட்டுப்புளி, தக்காளி ரசம். வேறு ரசப்பொடி இல்லையா? சீரகம் இருக்குதா? சீரகத்தில் 2 பூண்டை தட்டி போட்டு ரசப்பொடி இல்லையாயா? வெய்யாயா ரசப்பொடி போட்டால் தான் ரசமா? புளி கரைச்சி தக்காளி போட்டாவே ரசம் தான், சாறு தான். அப்புறம் செலவு இல்லாத சாறு காய்ச்சி பழகணுமாயா? சும்மா கண்டதையும் கருதையும். ஆமாம், செலவுல காய்ச்சி நீங்கள் எங்கள் சாரில் தண்ண முடியாது. நல்லா திங்கலாம், ஏன் திங்க முடியாது? எங்கள் சோத்துக்கும் நீங்களும் மனுஷர் தான், நீங்களும் சாப்பிட்றீங்களா? யாரை நான் சாப்பிடக்கூடாது? மனுஷர் தான். அப்புறம் என்ன? அப்புறம் உங்களுக்கு ஜீரணமாகிற போது எனக்கு ஜீரணம் ஆகாதான். அப்புறம் என்ன? எங்களுக்கு தின்னு பழகி போச்சு. நானும் பழகிக்க வேண்டியதான். அப்புறம் பழகிக்க வேண்டியதான். அப்பளம் பொரியல் வெங்க அப்பளம் கூட வச்சேன், அது வந்து அன்னைக்கு போடுறேன். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் சும்மாவா சொன்னாங்க? எல்லாம் பழகிக்க வேண்டியதான். சீரகமா? ஆமாம். பூண்டு 2 உள்ள போடு. சீரகம் இதை இடிக்கணும் முதல்ல. சீரகம் திரிச்சு அப்புறம் பூண்டு ஒரு தட்டு அந்த பூண்டாவும் சொலிக்கணும். 10 வேறத்துக்கு 2 தங்குது போட்டு அடி போட்டு அவரையெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். பேருக்கு ரசம் அப்படின்னு ஒன்று இருந்தால் சரி. ரசப்பொடி போட்டு, ரசப்பொடியெல்லாம் இன்றைக்கி தானே கண்டுபிடிச்சாங்க. ஒரு 20 வருஷம் ரசப்பொடி, அந்த பொடி இந்த பொடி கண்ட பொடியெல்லாம் கண்டுபிடிச்சிட்டானுங்க. அதை ஒரு கார்பரேட் ஆக்கிட்டானுங்க. இன்றைக்கி அது பெரிய கோடிக்கணக்கான ரூபா வியாபாரம் ஆக்கிட்டானுங்க இந்த பொடி கிடியெல்லாம் பண்ணி. கொஞ்சமான அன்றைக்கெல்லாம் நாம் எந்த கடைக்கு போனோம், எந்த பொடி பாக்கெட் பொடி வாங்க, அது சாத்துக்கு போடுறதும் பத்துறேன்னு கொஞ்சமாக அங்கே போட்டு காட்டி வீடியோ எடுத்து வச்சுக்கிறேனுங்க. மேகமாக இந்த என்னன்னு பக்கமாலாம். அதான் அதான் நாங்கள் அப்புறம் வேலைக்கு போய் பார்க்குறோம். 50 கிராம் பொடி 20 ரூபாய்ங்கிறான். நிஜமாக அது 20 ரூபா கொள்ளளவு வந்துடுமா?
சாம்பார் 2 ரூபா கூட வராது நான் மறைச்சோம்னா. சாம்பார் பொடி அன்னைக்கெல்லாம் எந்த ரசத்துக்கு போனாங்க? 1/4 கிலோ. நாமளே அரைச்சி வச்சிருந்தோம்ல. 1/2 கிலோ சாம்பார் பொடி எவ்வளவு வரும்? அது வரும் ஊருப்பட்ட காசு. 1/2 கிலோக்கு போயிட்டேன். சாம்பார் பொடி 25 ரூபாய், 30 ரூபாய், 50 கிராம் பாக்கெட்டு. அப்படிதான் பெருசாவே வாங்கி வந்தது நோம்பில. 100 கிராம் பாக்கெட்டெல்லாம் இப்ப இத்தனை நாள் குழம்பு பண்ற ஒரு துடி கடையில் இருக்கிற இந்த சக்தி மசாலா அவனெல்லாம் எப்பேற்பட்ட கார்பரேட்டு கம்யூனிட்டி தெரியுமா? நம்ம ஊரில் வாங்கிட்டு போய் நம்மளுக்கு அரைச்சி பாக்கெட் பண்ணி ஊருப்பட்ட லாபம் வச்சு நம்மளுக்கே விற்கிறான். திருட்டு போயிடுவான். ஊற்று அப்படி ஆனால் அப்படி ஆகிட்டு ஆளுன்னு இப்படி ஆகுது. ஆனால் அந்த மரம் ஆகாட்டி சந்த மரம் சொல்கிறாங்களே. வந்த வாட்டு போன போட்டு வா போடு வா அப்படின்ட்டு வர்றாங்களே. அப்படி தான் வராங்க. நம்ம ஊரில் பூரா குறைஞ்ச விலைக்கு அடிமாட்டு விலைக்கு வாங்கிட்டு போய் அதைவே மிஷினில் கொடுத்து அரைச்சி கண்ட கெமிக்கலையும் கலந்து அதை பாலித்தீன் கவரில் போட்டு நம்மளுக்கு ஊருப்பட்ட ரேட்டு போட்டு விற்கிறான் இந்த சக்தி மசாலாக்காரன். அவன் பிழைப்பான நாமும் பிழைப்பான். எல்லாம் நான் ஓடுற பொருள் கொண்டு அங்கே எத்தனை வேலைக்கு விற்று பிழைக்கலாம் தெரியுமா? அப்படியே அப்பா பனி வரகு கிலோ 120 ரூபாய்க்கு விற்கிது. பனி வரகரிசி 120 ரூபாய்க்கு விற்கிது. இங்கே எவ்வளோக்கு வாங்கிட்டு போகிறான்? 12 ரூபாய்க்கு கேட்குறான். 12 ரூபாய்க்கு கேட்டாங்க ஐயா அங்கே கோழிக்கடைக்காரர் காட்டில் போன வருஷம் 120 ரூபாய்க்கு விற்கிது 1 கிலோ பனி வரகு. குமார் விட்டாரு 12 ரூபாய்க்கு தான் போட்டாங்க. நம்மளதே 30 ரூபாய்க்கு தானே வரகு எடுத்தாங்க. இங்கே ஒரு மூட்டை வந்தோம். குண்டால் இங்கே வந்து எடை போட்டு கடையில் அது 120 130 கிலோ. நல்ல பெரிய இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டியில 150 180 வரைக்கும் விற்கிது கிலோ பனி வரகு அரிசி. கொள்ளு வந்து 50 ரூபாயாமா. பார்த்துக்கோ 60 ரூபா நாங்க 10 ரூபாய்க்கு குறைச்சிட்டான். அப்ப நாம எப்படி உழைக்கிறது? கொள்ளு விற்கிதா 150 ரூபாய்க்கு கிலோ. நாம செஞ்ச கூலி கூட கட்டுப்படியாங்க தானே. இத்தனை வேலை செஞ்சு நம்ம கூலிக்கு கட்டுப்படியாக அவன் போடுற கணக்கு தூத்தி பொடைச்சு ஒன்றரை பிடிச்சு ஊருப்பட்ட வேலை அது. அப்புறம் சீவனவே தின்னு கூடாது. தின்றுத்து ஒருத்திமையா கட்டுப்பாருன்னு பண்ண சொல்லுக்கிறேன். பிள்ளை பாக்குறேன். இந்த காலத்து பிள்ளைகளை பண்ணு குப்பர் படுத்துக்கு போய் போட்டு ஓடிடுவாங்க. ஆடுதான் இந்த வேலை செய்யறாங்க நாம அப்படின்ட்டு அப்படின்னு இந்த காலத்து பிள்ளைகளை போட்டு ஓடிடுவாங்க. நெசமாலுமே போயிடுவாங்க. குழப்பையும் பாரு உன்னையும் பாரு. இந்த வேலையை வேண்டாம் இந்த வேலை செய்யறதும் இல்லப்போ. தீ எரிச்சுடாயா? கொதிக்க வேணுமா இல்லை அப்படியே நொறக்கட்டி வந்தால் போதுமா? கொதிக்கிட்டு அப்புறம் இதெல்லாம் பண்ண மட்டும் அது உப்பு பார்த்துக்காயா மகராசி? உப்பு மட்டும் போடலையா? போடாது. கம்மியாக போடுங்க. அப்புறம் வேணும்னா போட்டு சாப்பிட்டுக்கலாம். நீ ஏதுனாயா? அது கண்ணில் பார்த்தாவே தெரிஞ்சுதாயா? இல்லை உங்களுக்கு உப்பு எப்படி உப்பா எல்லாம் பார்த்துக்கலாம். சாப்பிடும்போது பார்த்துக்கலாம். சரி தங்குது. உப்பு போட்டினா அரசம்பு தண்ணி ஊற்றிடுவேன். திங்காமே விட போகிறேன். கரைச்சே குடிச்சிடுவேன் உப்பு போட்டிங்கன்னா. இப்போ போடுறேன் எப்படி அந்த சார் இன்னும் தற்போட சார் வேணும்னாலும். ரைட் நைட்டில் நேற்று வச்சது. நேற்று காலையில் வச்சலாம். அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. இது என்ன இருக்காங்க அப்படி ஓட்டிக்காலும் நான் ரொட்டிக்காலும் ஜம்முனுங்க சார் சுண்டை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வணக்கி இன்னும் கொஞ்சம் துவட்டிட்டேன் இன்னும் நல்லா இருக்கும். அருமை 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 சூப்பர்வா சார். இதை பாராயா இத்தனை வாங்காடு தாண்டி நோட்டீஸ் மட்டும் கரெக்டாக வந்துடுதே. நிஜமாக இதெல்லாம் செஞ்சானுங்களா ஐயா ராசா? பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் ராசா அவர்கள் செய்தல் முக்கிய பணிகள் இழுச்சிங்க. சத்தியமங்கலம் முஞ்சைப்புளியம்பட்டியில் 85 கோடி மதிப்பீட்டில் புதிய குடிநீர் திட்டம் எல்லாம் கோடியில் தான். தாளவாடிகள் 1246 கோடி 7 கோடி எல்லாம் எங்கய்யா? சத்தியமங்கலத்தில் 2.16 கோடி. ஆடா திருட்டு வகாரளிகள. மனித வளவளங்கு மேலமைத்தெடுக்க அகலிகளுக்கு 10 லட்சம் உயர்வு எல்லாம் கோடியில் தான். இங்கே கோடி துணிக்கு வழி இல்லை. இந்த நோட்டீஸ் வந்தது இது எவன் கொண்டு வந்த அந்த நோட்டீஸுங்க? சின்ன சாலிட்டிருந்து இங்கே வந்துருக்குது. எங்கே இதெல்லாம் பண்ணீங்க? எங்கே பண்ணீங்க? கோடிக்கணக்கில் வண்டி இருந்தால் கடம்பூர் இன்னைக்கு மெட்ரோபாலிட்டன் சிட்டி ஆகிருக்குமாய்யா?
எல்லாம் ஒன்றும் லட்சத்தில் ஆயிரத்துல இல்லையா, எல்லாம் கோடியில் தானே மாமா. இங்கே பாரு, இதெல்லாம் எங்கே பண்ணீங்க? சத்தியமங்கலம் புஞ்சை தொழில் 85 கோடி, கோடியில் 85 கோடியாமா. இது எங்கே எப்படி வச்சு என்றதில்ல இல்லை? 12 கோடி, 7 கோடி, 2.5 கோடி, 10 லட்சமாக உயர்வு. என்னத்தையே பண்ணீங்க நிவாரணி மேலே பிடிங்கிட்டு? அரிம்பாலத்தில் 30 எல்லாமே வரையா, கோடியில் லட்சத்தில் தானே இருக்குது. எங்கே 35 கிலோ ரேஷன் அடிச்சுக்கிங்க, நாய் வராத பாடு வரதா இருக்குது. இதெல்லாம் எங்கேயா பண்ணீங்க? ஓ, விளம்பரம் பாரு எப்படின்னு. நாசமாக போயிடுங்க போங்க. சார் பிடிங்கி தின்னு நாசம் போவீங்க போங்க. அப்படித்தான் ஏழை நான் ஓடுற எல்லாமே கொண்டு ஏமாத்தி குடிச்சா சொல்லி போகிறோன்னு கிடையாது. எல்லாம் ஏமாத்திதான் என்னத்தான் அங்கே நமக்கு கச்ச கொடுக்குறோம். விளம்பரமே எப்படி பண்ணிக்கிறான் பாரு. இப்போ அதுக்கு 1 லிட்டர் சீமனை ஊற்றிட்டு அவன் மனுஷன் ஐயா. மாதம் 1 லிட்டர் சீமனை சொன்னாங்களே ஊற்றுனான் ஐயா. இல்லை 3 மாதம் 4 மாதம் கழிச்சு 1 லிட்டர் சீமனை 3 மாதத்துக்கு ஒருக்க 1 லிட்டர் சீமனை ஊற்றுற வந்தா கோடியில கிழிக்கிறானுங்க. நல்ல கெட்ட வார்த்தை வாயில் வருது. அது கிடைக்கிறதுல எத்தனை நாள் ஒருத்தர் தெரியுமேல வரதனுமா பார்த்துக்க. அப்புறம் பொம்பளைங்களுக்கு பஸ் காசு பிரினானுங்களே, அது சிட்டியில் மட்டும் பண்ணிட்டானுங்க. மலையில் காசு கொடுத்தானே போயிட்டு இருக்கிறீங்க. மலையில் காசு கொடுத்தானே போயிட்டு இருக்கிறீங்க பொம்பளைக்கா. டவுனில் காசு இல்லை, இங்கே காசு வேலை. மழைக்காரன் தானே இழுச்சு வாக்குதிக்கா. இல்லை பொம்பளைகளுக்கு போகிற பஸ்ஸு காசு பிரி. எங்கே போனால் தமிழ்நாடு முழுக்க லோக்கல் பஸ் சுற்றிக்கலாம் அப்படின்னானுங்களே. சிட்டியில் மட்டும் கேள்வியாக பேன 4 எழுத்து படிச்சிருக்கிறான், ஓட்டுக்கு இப்போ கேட்டு வாங்கிக்கலான்னு சொல்லி கடை வழியாக பிடிச்சி பேசுவானுங்க, ஏற்றுவானுங்கன்னு சொல்லிட்டானுங்க. இங்கே படிப்பறிவு இல்லாத பாமரச்சானுங்க. அவங்க வந்து கேள்வி கேட்க போகிறான். இன்னும் காசு கொடுத்தானே வரீங்க. ஆட்சி வந்து எத்தனை வருஷமாச்சு? இன்னும் பொம்பளைக்கு போகிறோம், பஸ் காசு கொடுத்து தான் போகிறாங்க. அந்த திட்டம் இங்கே மரக்காரனுக்கு செல்லுபடியாகாது. ஆனால் ஓட்டு மட்டும் வேணும் உக்காராளிகளுக்கு. ஓட்டு போடலன்னா அரிசி போடுறது. ஓட்டு போடலன்னா அரிசி போடுறது இல்லை. கம்ப்யூட்டர்ல ரேக வைக்கல ரேஷன் அரிசி போடுறது. இதெல்லாம் யாரு நம்ம ஊர் ஜனம் பேசிக்கிறதா? அதானே நான் கேட்டேன். நீங்க ரேக வைக்கல அரிசி போடுறதுல தானுங்களாமா? யார் சொன்னாங்கன்னுட்டாங்க. அரிசி போடுறது இல்லைங்களாமா? போடலன்னா நீ வச்சுங்க. இந்த சீட்டு கண்டு நாங்க பொழைக்கிறதில்ல. அதானே பொழைக்கல. கப்பங்க மேல வாரக்காட்டுல இருந்து எல்லாம் பொழைச்சு எல்லாம் போயிட்டாங்க. இன்னும் நான் செத்தா போயிருவாங்க. இந்த சீட்டை வச்சுலாம் நாங்க பொழைக்கிறதில்ல. அந்த அரிசி வாங்கி தான் பொழைக்கிறதில்ல. காசு ஒண்ணு தான் எல்லாம் நடக்குது இந்த காலத்துல. காசு ஒண்ணு தான் எல்லாமே நடக்குது. காசு இல்லாத வருத்தம். காசுக்கு தான் வருத்தம். வர்த்தது எந்த வருத்தமும் கிடையாது. காசு ஒண்ணு தான் எல்லாமே ஆகுது. ரேஷன் அரிசி 50 கிலோ 500 ரூபாய் விற்கிறானா? வித்துருவாங்க. அதுமே சேமானி ஒரு லிட்டர் நிட்டு எச்சா 5 லிட்டர் கூட வச்சு கொடுக்குறான். பணம் கொடுக்குற பக்கம் வைக்கிறான். அப்புறம் எண்ணெய் கம்மி வேணதானே வேணுமா? எண்ணெய் கம்மி வேணதான் வேணுமோன்றேன்னா 2 லிட்டர் ஊத்துனது. எங்க சீட்டுக்கு சட்டை பிடிக்க சீட்டு வந்து 3 லிட்டர் எண்ணெய். புது சீட்டுக்காரருக்கு பழைய சீட்டுக்காரருக்கு 5 லிட்டர் ஊத்தி இருந்தாங்க. இப்போ 3 மாசத்துக்கு ஒரு தடவை 1 லிட்டர் ஊத்துறா. மாசமா கண்டா ஊத்துற சேம் பண்ணி 3 மாசம் 4 மாசம் ஆனாலும் ஆச்சு. ஒவ்வொரு பசங்க 5 மாசம் கூட ஆகி போச்சு. எண்ணெய் இருக்குது. அந்த எண்ணெய் என்ன ஆகும்? சீட்டுக்கு ஊத்துறான்னு இருக்குமல்ல. ஆமா, எங்க கள்ள மார்க்கெட்ல வித்து போடுவாங்க. அப்புறம் அங்க போய் கேட்டுவாங்க அப்படின்றது. எங்க போய் கேக்குறது? வேற இடத்துல போய் கேக்குறமா? ஜெர்சில போய் கேட்டு வரணும். வக்கீல் கிட்டானே பாத்துக்கோ. மேசத்துக்கிட்ட போய் கேட்டு வந்து உங்களாண்ட எண்ணெய் வாங்கணும் அப்படின்னு அங்க போய் கேட்டு வேணா என்ன சொல்லுவாங்க? ஏன் எண்ணெய் ஊத்துறதுல எங்க ஊர்ல கரண்ட் இல்லையா? ஏன் எண்ணெய் ஊத்தாத வேண்டிய நாங்க எப்படிக்கிறது இருக்குல்ல அப்படின்றதுக்கு அப்படி சொல்றானுங்க. நானும் கேட்காதே வர மாட்டேன். என்னாலும் கேட்டாலும் முறையான பதில் இல்லை. அது பதில் இல்லை. அதுக்கு அங்க போய் கேளு இங்க போய் கேளு எல்லாம் போட்டு அடிச்சு விடுறாமா. ஆமா, என்ன இல்லையா வந்தா ஊத்துறோம். என்ன தீர்ந்து போச்சு நீங்க நேரத்துல வருது அப்படின்ட்டு. அது எப்படி இத்தனை காடுக்கு இத்தனை சீமணி வந்திருக்கணுமே? நேரம் கழிச்சு வந்தாலும் நேரத்துல வந்தாங்க. அந்த சீமணி ஊத்தாத சீமணி இருக்கணும்ல. எங்க போகும்? நேரம் கழிச்சு வந்தானே எப்ப வந்தானே? எனக்கு ஊத்த வேண்டிய சீமணி எனக்கு இருக்கணும்ல. இருக்குமல்ல அந்த சீட்டு பிரகாரம். இத்தனை காடுக்கு இத்தனை சீமணின்னு கவர்மெண்ட் அனுப்பிச்சு விட்டா
ஊற்றுனது போக மிச்சமான சீமனி இருக்கும், வாங்காதவங்க சீமனி அப்படியே தானே இருக்கும்ண்ணே. இது என்ன ஆயிரும்? ம் ஏறலாத போச்சு, திருட்டுத்தனமாக விற்று போடுறது. தீர்ந்துருத்து எண்ணெய் தீர்ந்து போச்சு. எண்ணெய் இல்லை, எண்ணெய் கேட்டாலும் எண்ணெய் இல்லை, இப்படியே தான் சொல்கிறானுங்க. இன்னைக்கு ரேஷன் கடைக்காரன் தான் கோடீஸ்வரனுங்க. ஒரு அதிகாரி அது நல்ல அதிகாரி வந்து எதாவது பண்ணுறானா? ஐயா மணி 12க்கு மேலாவது ஐயா. காலையில் சோறு நாமளே எத்தனை மணிக்கு தின்னா நாம பழைக்க முடியும். பண்டம்பாடி வந்து எத்தனை மணிக்கு அவுத்துட்டு காடு கரைக்கு ஓட்டிட்டு போகிறது? இல்லை அவங்க கொஞ்சம் வைக்கிற அளவுக்கு போய் அவர் தின்னு ஒரு கொஞ்சம் வெட்டி பண்ணிட்டானே. அவர் பையன் உண்டு வாடா. ரசம் எனக்கு கப்பல் வச்சிடையா, நான் 6 கடைசியில் ஊற்றிக்கிறேன். பொரியல் வேணா சோத்தாலையில் வச்சிருங்க எனக்கு. அது எங்கே யாரை ஓட்டு தின்ட்டு எங்கே அந்த கோழி கூட்டின்னு மேய்க்கிட்டு வா. தெய்யி காசுது பண்ணியா இரு.